அந்த கலைமகள் சபாவினுடைய நிர்வாகத்துல சிக்கல் வருது. சொன்ன மாதிரி அவர்களுக்கு மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துல ஆட்களை வைத்து கொண்டு அவர்கள்ட்ட காசை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர்கள், சார் பதிவாளர்கள் அனைவருக்குமே ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாரு. அதுல நான் ஒரு ஏற்பாடு வச்சிருக்கிறேன், நான் சொல்ற மாதிரி செய்யு. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விவகாரம், இதை விவகாரம் சொல்றதை விட ஒரு வில்லங்கம்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். ஏன்னா நிலம் தொடர்பான அந்த ஆவணங்களை சரிபார்க்கிறது அப்படிங்கிற விஷயத்துல எந்த ஒரு பத்திரமும் பதிவு செய்வதற்கு முன்பாக அந்த இடம் தொடர்பா வில்லங்கம் இருக்கா அப்படின்னு பார்க்கறது வழக்கம். அந்த வில்லங்கம் பார்க்காம எந்த ஒரு பத்திரமும் பதிவு செய்யப்படாது. ஆனா அந்த வில்லங்கம் பார்க்கறதே வில்லங்கமா இருந்தா குழப்பமா இருக்கா? வாங்க உள்ள போவோம். கலைமகள் சபா அப்படிங்கிறது ஒரு நிதி நிறுவனம். கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கின ஒரு நிறுவனம். அது சேலத்தை சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியருடைய முன்முயற்சியில இது உருவாக்கப்பட்டதா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. மொத்தத்துல அந்த நிறுவனம் ஆக்டிவா செயல்பட்ட அந்த 90களின் காலத்துல நடுத்தர வர்க்கத்தினுடைய நிலம் வாங்கும் பிரச்சனைக்கு அது தீர்வா அமைந்தது. அதாவது மொத்தமா 50,000 1 லட்சம் காசு கட்டி யாராலையும் பிளாட் வாங்க முடியாது. அந்த வகையில மாதந்தோறும் தவணை முறையில் நீங்க பணம் கட்டுங்க, தவணை முடிந்ததும் உங்களுக்கு இடத்தை நாங்க பதிவு பண்ணி தரோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல தான் அந்த கலைமகள் சபா நிறுவனம் பலரிடமிருந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை வாங்குறாங்க. அந்த காசை வச்சு பல்வேறு இடங்கள்ல நிலங்களை வாங்கி போடுறாங்க. பணம் கட்டி முடிச்சவங்களுக்கு இடத்தை பதிவு செய்து கொடுக்கணும். இது டேர்ம்ஸ். அந்த வகையில 5,33,356 உறுப்பினர்கள் அந்த கலைமகள் சபாவில் பணம் கட்டி இருக்கிறாங்க. அதுல முழுமையாக பணம் கட்டினவங்க எத்தனை, இஎம்ஐ பெண்டிங் வச்சிருக்கிறவங்க எத்தனைங்கிற விவரங்கள்லாம் தனி. இத்தனை பேர் அதுல உறுப்பினரா இருக்கிறாங்க. அந்த நிறுவனமும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு தமிழகத்தை தாண்டி அண்டை மாநிலங்கள்லையும் பல்வேறு இடங்கள்ல ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்கி போட்டுடுறாங்க. இதற்கு இடையில அந்த கலைமகள் சபாவினுடைய நிர்வாகத்துல சிக்கல் வருது. சொன்ன மாதிரி அவர்களுக்கு இடத்தை பதிவு செய்து கொடுக்க முடியாத சூழலை எதிர்கொள்றாங்க. அதனுடைய நிர்வாகத்துல என்ன குளறுபடியானது, என்ன சிக்கலானதுங்கிறதெல்லாம் தனிக்கதை. மொத்தத்துல வழக்குல சிக்கிடுச்சு. அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய சொத்துக்கள் ஏராளமா இருக்கு. அப்ப பல்வேறு நீதிமன்ற வழக்குகள், தீர்ப்புகள், அரசினுடைய தலையீடு, இதன் காரணமாக இதனுடைய இறுதி நிகழ்வாக பதிவுத்துறை உதவி தலைமை பதிவாளர் அந்தஸ்துக்கு குறையாத ஒரு அதிகாரிய நியமிச்சு கலைமகள் சபா தொடர்பான சொத்துக்களை பராமரிக்கணும், அந்த நிர்வாகத்தை அந்த அதிகாரியினுடைய பொறுப்புல விடணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது 2021. ஆனா அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் அது போன்ற ஒரு அதிகாரியை நியமிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கோவையை சேர்ந்த கருப்பண்ணன்கிறவர் மீண்டும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. எப்ப? செப்டம்பர் 2024. அவர் என்ன கோரிக்கையை வைக்கிறாருன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அந்த நீதிபதியை நியமிச்சு கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை பிரித்து கலைமகள் சபாவில் பணம் கட்டினவங்களுக்கு அந்த இடத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை போடுறாரு. அந்த வழக்கு அப்போதைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த நீதியரசர் டி. கிருஷ்ணகுமார், பிபி பாலாஜி அவர்களுடைய அமர்வுக்கு முன்பாக வருது. 2 வாரம் தள்ளி விசாரிக்கிறப்பன்னு தள்ளி வச்சதோட இருக்குது. அதனுடைய ஸ்டேட்டஸ் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு. இதற்கிடையில பதிவுத்துறையினுடைய ஐஜி தினேஷ் பொன்ராஜ் சாலிவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர்கள், சார் பதிவாளர்கள் அனைவருக்குமே ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாரு. அதுல அதே செப்டம்பர் 2024 இந்து அறநிலையத்துறை, கலைமகள் சபா, பிஎஸ்சிஎல் போன்ற நிறுவனம் தொடர்புடைய சொத்துக்கள் எந்த சொத்துக்களையும் ஆவணப்பதிவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதற்கு தடை விதிக்கப்படுது. இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. மீறினீங்கன்னா அந்தந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர்கள், மாவட்ட பதிவாளர்கள் துறை ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கைய, ஒரு சுற்றறிக்கையா அனுப்பியிருக்கிறாரு. இந்த இடத்துல திருச்சியை சேர்ந்தவர் வேணுகோபால். குமாரபாளையம் சங்ககிரி பகுதியில
குளோபல் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட் உற்பத்தி தொழிற்சாலையை நடத்திட்டு வரவர். அவர் தன்னோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக அவருடைய பூர்வீக ஊரான திருச்சி அதை சுற்றி உள்ள பகுதியில் நிலம் வாங்குவதற்கு முயற்சி செய்கிறாரு. இதுக்கு சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறதுக்காக இடம் தேடுறாரு. அப்போ அந்த வகையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்காவுக்கு உட்பட்ட நெடுங்கூர் நெய்க்குளம் ஊராட்சியை சேர்ந்த அந்த கிராமத்தில் ஒரு இடம் இருக்கிறதா அவருக்கு தகவல் சொல்கிறாங்க புரோக்கர்கள் வழியா. அந்த இடத்த பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுக்கா ஆதனூர் கிராமத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த இடம் பதிவாகி இருக்கு. அவரு தான் வேணுகோபாலுக்கு அந்த இடத்த விற்பதா முன் வராரு. சர்வே நம்பர் 71/2C 1.37 ஏக்கர் அந்த இடத்த கல்யாண சுந்தரங்கிறவர் அதே கிராமத்தை சேர்ந்த முருகேசன் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து 2014 வாங்கி இருக்கிறதா ஒரு ஆவணத்தையும் அவர் கொடுக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு முன் தொடர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அதன்படி செட்டிக்குளம் சார் பதிவாளர் அலுவலகத்துல 856/2015 அந்த ஆவணத்தின் அடிப்படையில 16/3/2015 6,66,000 ரூபாய்க்கு அந்த இடத்த வேணுகோபால் தனது பெயருக்கு பதிவு பண்ணிடுறாரு. இடம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பகுதியில சிமெண்ட் ஃபேக்டரி தொடங்குவதற்கான அரசினுடைய அனுமதிக்காக அவர் விண்ணப்பிக்கிறாரு. அதற்கான முயற்சிகளை செய்யறாரு. அப்பதான் அதிகாரிகள் ஆய்வு செய்துட்டு அந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்துல குவாரிகள்லாம் செயல்படுறதுனால சிமெண்ட் ஃபேக்டரிக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. வேணுகோபால் நினைச்சது திருச்சி சென்னை பைபாஸ்ல இருக்கு, ரோட்டுக்கு மேலேயே இடம் இருக்கு, ஃபேக்டரிக்கு வசதியா இருக்கும்னு அவர் நினைச்சாரு. வாகனங்கள் செல்வதற்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அதிகாரிகள் குவாரியை காரணம் காமிச்சு அனுமதி மறுத்துடுறாங்க. அப்ப அந்த இடம் அவரால் பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகுது. நல்ல விலைக்கு அடுத்த ஆளுக்கு விற்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாம இருக்கு. அப்ப அந்த சூழல்ல அவருடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக அந்த இடத்த வங்கியில அடமானமாக வைத்து கடன் வாங்க முயற்சி பண்றாரு. அதன்படி திருச்சி KK நகர் கரூர் வைசியா வங்கியில அந்த இடத்த அடமானம் வைத்து கடனும் ஒரு 44 லட்சம் ரூபாய் பக்கம் வாங்கிடுறாரு. திரும்ப ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு அந்த ஏற்கனவே வாங்கின கடனை அவர் டாப் அப் பண்ண முயற்சி பண்றாரு. அதற்காக வங்கி அதிகாரிகள் சில ஆவணங்களை கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் வருவாய்த்துறையிலிருந்தும் சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்தும் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு NOC வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி 2023 வருஷம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அந்த NOC வாங்குறதுக்கான முயற்சியில அவர் ஈடுபடுறாரு. நம்ம இடம் நம்ம பேரில் தான் இருக்குது, கல்யாண சுந்தரத்திலிருந்து வாங்கியிருக்கோம், சேல் டீட்ல இருக்கு, சரி NOC இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நம்பிக்கையில அவர் போகிறாரு. போகும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, கலைமகள் சபா அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் பெயர்ல பதிவாகி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி NOC தர சார் பதிவாளர் அலுவலகங்கள் மறுக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா போறாரு. முதல்ல செட்டிக்குளம் சார் பதிவாளர் அலுவலகத்தை அணுகிறாரு. அடுத்தது லால்குடி சார் பதிவாளர் அலுவலகம், அப்புறம் அதனுடைய மாவட்டமான அரியலூர் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் வரைக்கும் முட்டி மோதி பார்க்கிறாரு. குறிப்பா அந்த அரியலூர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துல தான் இந்த இடம் கலைமகள் சபாவோட கட்டுப்பட்டிருக்கு, அதனுடைய இடம்ங்கிற விவரத்தையே அவங்க தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது என்னடா அது புது வம்பா இருக்குது, நம்ம கல்யாண சுந்தரத்திட்ட வாங்கியிருக்கிறோம், கல்யாண சுந்தரங்கிறவர் முருகேசன்ட்ட வாங்கியிருக்கிறாரு, முருகேசன் கல்யாண சுந்தரத்துக்கு வித்ததுக்கு டாக்குமெண்ட் இருக்கு, கல்யாண சுந்தரம் நம்ம கிட்ட வித்ததுக்கும் டாக்குமெண்ட் இருக்கு, நம்ம கிட்ட வித்ததை வச்சு சிட்டா வாங்கியிருக்கிறோம், பட்டா வாங்கியிருக்கிறோம், வாங்கின இடத்தின் மேல நம்ம லோனும் வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் இல்லங்கம்மா அப்படின்னு அதனுடைய பின்னணியை ஆராய தொடங்குறாரு, மனு போடுறாரு. குறிப்பா அரியலூர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துல இது தொடர்பா விவரங்களை வாங்குறாரு. அவர்கள் கொடுக்கக்கூடிய விவரங்கள்ல இருந்து பார்க்கும் பொழுது அந்த இடம் 1993 வருடத்திலேயே முருகேசன் அப்படிங்கிறவரால கலைமகள் சபாவுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி 1098/1993, 1163/1993, 1768/1994 அப்படிங்கிற இந்த 3 ஆவணங்களின் அடிப்படையில
93 மற்றும் 94 ஆகிய 2 ஆண்டுகள்ல அந்த முருகேசன் தனக்கு சொந்தமான இடங்களை கலைமகள் சபாவுக்கு காசு வாங்கிட்டு வித்தர்றாரு. கலைமகள் சார்பா அதனுடைய நிர்வாகியா ஜான் அப்படிங்கிறவர் அதை எழுதி வாங்கிடுறாரு. ஆனா இந்த விவரங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதே முருகேசன் தான் 2014 ஏறத்தாழ 21 ஆண்டுகள் கழித்து தான் கலைமகள் சபாட்ட அந்த இடத்த வித்ததையே மறைச்சி கல்யாண சுந்தரத்துக்கு அந்த இடத்த முருகேசன் வித்திருக்கிறாரு. கல்யாண சுந்தரம் வேணுகோபால்கிட்ட வித்திருக்காரு. இந்த விவரம் தெரிய வருது. அப்போ வகையா சிக்கிட்டோண்டா சாமின்ட்டு வேணுகோபால் நேரா திருச்சி மாவட்ட போலீஸார்கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு போறாரு. புகாரை 18/3/2024 கொடுத்துட்றாரு. ஆனா போலீஸார் அந்த புகாரை ஏற்று வழக்கு பதிவு செய்யலை. அப்புறம் அவர் நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடுறாரு. நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இதற்கு இடையில 18/12/2024 ஏறத்தாழ ஒரு 9 மாத இடைவெளிக்கு பிறகு போலீஸார் நீதிமன்ற தலையீட்டின் காரணமாக ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்றாங்க. 99/2024 சொல்லி 18/12/2024 அன்று அந்த எஃப்ஐஆர் பதிவாகுது. யாருக்கு எதிராக? அந்த இடத்தை மோசடியாக விற்பனை செய்ததாக அந்த இடத்தினுடைய உண்மையான உரிமையாளர் முருகேசன், அவரது மகன் வினோத் மற்றும் அவர்களிடமிருந்து இடத்தை வாங்கியிருந்த கல்யாண சுந்தரம், அதற்கு உதவியாக இருந்த முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகிய 5 நபர்களுக்கு எதிராக அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அதுல முருகேசன் அப்படிங்கிறவர் இறந்துடுறாரு. அவர் மகன் வினோத் அப்படிங்கிறவர் தான் இப்ப இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தள்ளப்பட்டிருக்காரு. 2024 டிசம்பர் மாசம் எஃப்ஐஆர் போட்டதோட சரி, 4 மாதங்களை கடந்த பிறகும் இதுவரைக்கும் அந்த எஃப்ஐஆர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அது அப்படியே கோர்ட்டு சொன்னதுனால எஃப்ஐஆர் போட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் வேணுகோபால். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ₹500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. இந்த மோசடி அப்படிங்கிறது எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஒரு பக்கம் கலைமகள் சபாவில் பிளாட் வாங்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்கிட்ட பணத்தை கட்டிட்டு கட்டின பணத்துக்கு அவன் என்ன இடத்தை எழுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு 5,33,000 சொச்சம் வாடிக்கையாளர்கள் வெளியில ஏமாற்றத்தோட காத்திருக்காங்க, தனக்கு எப்ப தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு. இந்த கலைமகள் சபாவுக்கு இடத்தை வாங்கி தரக்கூடிய புரோக்கர்களாக குறிப்பா திருச்சி மாவட்டத்துல பொன்னுசாமி, பரசுராமன் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கிய பங்காற்று இருக்கிறாங்க. அந்த 2 பேருமே இப்ப இறந்துட்டாங்க. அவர்களுடைய வாரிசுகள் தான் இப்ப இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிறுகனூர் தொடங்கி நெடுங்கூர் வரையிலான அந்த கிராமங்கள்ல சிறுக சென்ட் கணக்குல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒரு 10 விவசாயிகள்கிட்ட அல்லது 10 பேருக்கிட்ட அந்த இடங்களை அப்ரோச் பண்ணி இவங்க பேருக்கு பவர் எழுதி அவர்களிடமிருந்து வாங்கிட்டு அந்த பவரை பயன்படுத்தி கலைமகள் சபாவுக்கு இவங்க ஒரு மீடியேட்டரா இருந்து இடத்தை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த வாங்குறதுலேயே இவங்களுக்கு ஒரு கமிஷன்ங்கிறது ஒரு அடிமாட்டு விலைக்கு விவசாயிகள்கிட்ட வாங்கி ஒரு நல்ல விலைக்கு கலைமகள் சபாவுக்கு வித்திருக்காங்க. அது அவங்களுடைய புரோக்கரேஜ் தொழில், அதை நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்ததோட முடிஞ்சதா? கலைமகள் சபா இப்படி வழக்குல சிக்கிருச்சு. இவங்க என்னைக்கு இந்த வழக்கை ஜெயிச்சு என்னைக்கு திரும்ப இந்த இடத்தை இவங்க கைப்பற்ற போறாங்க அப்படின்னு ஒரு குறுக்கு புத்தி அவர்கள் இருவர் இடையிலையுமே ஓடுது. அப்ப இந்த பரசுராமனும் பொன்னுசாமியும் என்ன பண்றாங்க? கலைமகள் சபாவுக்காக யாருகிட்டெல்லாம் இடத்தை வாங்கி கொடுத்தாங்களோ அதே நபர்கள்ட்ட திரும்ப போறாங்க. யாரு? இந்த முருகேசன் மாதிரியான நபர்களை அணுகிறாங்க. முருகேசன்கிறவர்கிட்ட 93-94 இடத்தை வாங்கி கலைமகள் சபாவுக்கு கொடுத்தது இந்த பொன்னுசாமி. அதே பொன்னுசாமி முருகேசன்ட்ட வாங்கி, நான் ஒரு ஏற்பாடு வச்சிருக்கிறேன், நான் சொல்ற மாதிரி செய்யி, ஒரு கையெழுத்தை மட்டும் போடு, உனக்கு நான் காசு தரேன்னு சொல்லி ஒரு மூளைச்செலவை செய்கிறாரு. இந்த ஒரு முருகேசன் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஊருக்கு 100 முருகேசன்கள் இருக்காங்க. இது போல நிறைய அப்பாவி மக்களை ஏமாத்தி இது போன்ற ஒரு மோசடியில ஈடுபட்டிருக்காங்க. பொன்னுசாமியினுடைய ஏற்பாட்டுல முருகேசனிடமிருந்து பெரம்பலூரை சேர்ந்த கல்யாண சுந்தரத்துக்கு இடத்தை கைமாத்துறாரு.
1 வருஷம் காத்திருக்கிறாங்க. பார்ட்டி சிக்கலை, பார்ட்டி சிக்கலைன்னு சொல்றதை விட நல்ல இளிச்சவாயும் சிக்கலை. அந்த நேரத்துக்கு தான் நம்ம வேணுகோபால் உள்ள வராரு. சரி, நல்ல வெயிட்டான பார்ட்டி அமுக்கிடுவோன்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் வழியாகவே வேணுகோபாலை டீல் பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. முருகேசன் தான் ஏற்கனவே கலைமகள் சபாவுக்கு அந்த இடத்த வித்துட்டாரு, அவரு எப்படி திரும்ப கல்யாண சுந்தரத்துக்கு இடத்த விற்க முடியும்? வருது இல்லையா? அங்கதான் பொன்னுசாமியினுடைய ஒரு மூளை வேலை செய்யுது. அரியலூர் சார் பதிவாளர் அலுவலகத்துல தான் இதற்கான பதிவுகள் பராமரிக்கப்படுது. ஒரு இடத்த பதிவு பண்ணணும்னு சொன்னா வில்லங்க சான்று அங்கதான் வாங்கியாகணும். பொதுவா இது போன்ற இடங்களை வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அதிகார ஆவணம் அப்படிங்கிறதுல 2 வகை இருக்கிறதா சொல்றாங்க. அதுல புக் 1, அதன்படி அந்த பவர் ஏஜென்ட்டா ஒருத்தர் பதிவு செய்யறாரு அப்படின்னு சொன்னா அது சார் பதிவாளர் அலுவலக பதிவேட்டுல பதிவாகும். ஆனா புக் 4 அப்படிங்கிற கேட்டகரியில பண்ணாங்கன்னா என்ட்ரி ஆகாது. அப்ப இதுல ஏதோ சம்திங் கோல்மால் பண்ணி அந்த பதிவை அவர் பராமரிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த அரியலூர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துல சில ஆட்களை வைத்து கொண்டு அவர்கள்ட்ட காசை கொடுத்து, நான் வில்லங்கத்துக்கு விண்ணப்பிக்கிறேன், அது கலைமகள் சபாவுக்கு ஏற்கனவே வித்தது, அவன் என்னைக்கு திரும்பி வர போறான், அது அந்த இதை தூக்கி விட்டுரு, வில்லங்கம் இல்லைன்னு நீ கொடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வில்லங்கம் இல்லைன்னு சான்று வாங்கி கொடுத்து, அதாவது ஏற்கனவே 93, 94 வித்து ஆவணமாகி ஆவண எண் வழங்கி பதிவு செய்யப்பட்டு அரியலூர் மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகத்துல பதிவாகி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டையே மறைக்கிறாங்க. மறைச்சி கல்யாண சுந்தரத்துக்கு எழுதி கொடுக்கறாங்க. கல்யாண சுந்தரம் வேணுகோபாலுக்கு எழுதி கொடுக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்யறாங்க. இதுல பொன்னுசாமி மட்டும் குற்றவாளி கிடையாது. பொன்னுசாமி தான் முக்கியமான மூளை. பொன்னுசாமி தான் இந்த ஏற்பாட்டையே சொல்றது. அதற்கு முருகேசனும் உடந்தை, கல்யாண சுந்தரமும் உடந்தை. இதுல முருகேசனுக்கு இதுல எந்த அளவுக்கு இதனுடைய ஆழ விஷயங்கள் தெரியும், கல்யாண சுந்தரத்துக்கு இதுல எந்த அளவுக்கு விஷயம் தெரியுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஏன்னா வேணுகோபால்கிட்ட அந்த இடத்தை விற்கிறதுக்கு ஆவணத்துல பதிவு செய்து இருக்கக்கூடிய தொகை 6,66,000. ஆனா கையில வாங்கினது 40 லட்சம். இது எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு. அப்ப அந்த 40 லட்சத்துல கல்யாண சுந்தரம் கையெழுத்து போடும்போது 15 லட்சத்தை வாங்கிட்டு தான் கையெழுத்து போட்டிருக்காரு. மீதி இருக்கக்கூடிய 25 லட்சமும் பொன்னுசாமி கிட்ட தான் வேணுகோபால் கொடுத்ததாக சொல்றாரு. அப்ப கல்யாண சுந்தரம் தனக்கு சொந்தமான ஒரு இடத்தை பொன்னுசாமி வழியாக வேணுகோபால்கிட்ட விற்கும் பொழுது அந்த இடத்தை விலைபேசிய மொத்த தொகையான 40 லட்சத்தையும் தானே வாங்காமல் கையெழுத்து போடுறப்ப வெறும் 15 லட்சத்தை மட்டும் வாங்கிட்டு மீதி நீ அவர்கிட்ட பேசிக்கணும்னு அவர் கை காட்டிட்டு போனதிலிருந்தே இந்த குற்ற சம்பவத்துல, இந்த மோசடியில கல்யாண சுந்தரமும் ஏன் உடந்தையாக இருக்கக்கூடாது என்ற கேள்வி நமக்கு எழுது. அந்த 15 லட்சத்திலிருந்து தான் அவர் முருகேசனுக்கு ஒரு தொகையை அவர் கொடுத்ததாக சொல்றாரு. இந்த இடத்துல முருகேசனுக்கு நல்லாவே தெரியும், அந்த இடத்த நம்ம ஏற்கனவே கலைமகள் சபாவுக்கு வித்துட்டோங்கிறது தெரிந்தும் பொன்னுசாமியினுடைய மூளைச்சலவைக்கு ஆளாகி அதை கல்யாண சுந்தரத்துக்கு மேற்கொண்டு காசு வாங்கிட்டு விற்பதற்கு அவர் உடந்தையாகிறாரு. இதுல மெயின் ரோடு பொன்னுசாமி தான். 25 லட்சத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கிறாரு. இதுதான் இந்த வழக்கினுடைய விவகாரம். இப்ப முருகேசனுடைய தரப்புல அவர் இறந்துட்டாரு. அவருடைய பிள்ளையான வினோத்திட்ட கேட்டோம்னா, எங்க அப்பா என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது, எங்க அப்பா பண்ணதுக்கு என்ன எதுக்கு கேட்குறீங்கன்னு அவரு ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்ப நம்ம முன்னரே சொன்ன மாதிரி ஒரு வேணுகோபால் தான் இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. நிறைய வேணுகோபால்கள் திருச்சியிலேயே பலர் இருக்கிறாங்க. நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள் மட்டத்துல நம்ம விசாரிச்ச வகையில குறைஞ்சது அந்த சிறுகனூர் டு நெடுங்கூர் அந்த இடைப்பட்ட பகுதியில மட்டும் 100க்கும் மேற்பட்ட இது போன்ற மோசடி விற்பனைகள் நடைபெற்றிருக்கு. குறிப்பா பொன்னுசாமி பரசுராமன் வழியா இந்த மோசடிகள் நடந்திருக்குங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. நீதிமன்றத்திலையும் இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் இருப்பதையும் நம்மளால இந்த இடத்துல உறுதிப்படுத்த முடியுது. ஒண்ணு, கலைமகள் சபா உறுப்பினர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பா அதனுடைய தலைவர் கோவை சக்தி அப்படிங்கிற ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு. தஞ்சாவூரை சேர்ந்த லலித் குமார், அப்புறம் நாமக்கல் சிபிசிஐடில 1/1998 கீழே இந்த கலைமகள் சபா விவகாரம் தொடர்பா ஒரு எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கு. SV கிருஷ்ணன் அப்படிங்கிறவரு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நாங்குநேரி சார் பதிவாளருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு.
மருகால் குறிச்சிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த சிக்கல் குறித்து. அடுத்து NV ரங்கராஜ் அப்படிங்கிறவரு, கீதா ரஞ்சனி திருச்சி மாவட்ட பதிவாளர், சார் பதிவாளர் லால்குடி கலைமகள் சபா, இந்த 4 பேருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு. MA கேசவன் அப்படிங்கிறவரு மாவட்ட பதிவாளர் அரியலூர், சார் பதிவாளர் செட்டிக்குளம், IG ரெஜிஸ்ட்ரார் சென்னை பரசுராமன், நிர்வாக இயக்குனர் கலைமகள் சபா, இந்த நபர்களுக்கு எதிராக அவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு. P துரைராசு அப்படிங்கிறவரு IG ரெஜிஸ்ட்ரேஷன் சென்னை, DIG ரெஜிஸ்ட்ரேஷன் திருச்சி, மாவட்ட பதிவாளர் புதுக்கோட்டை, ஜாயிண்ட் ரிசீவர் கலைமகள் சபா, சார் பதிவாளர் பெருங்கலூர், இவர்களுக்கு எதிராக அவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. பிரதீப் குமார் அப்படிங்கிறவரு திருச்சி மாவட்ட பதிவாளர், சார் பதிவாளர் லால்குடி, IG ரெஜிஸ்ட்ரேஷன் சென்னை, இவர்களுக்கு எதிராக அவர் ஒரு வழக்கு லால்குடி மாடக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தொடர்பா வழக்கு தொடுத்திருக்காரு. இந்த வழக்குகள் எல்லாமே கலைமகள் சபாவினுடைய இந்த மோசடிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளாக இருக்கு. அப்ப இதெல்லாம் வேணுகோபால் மாதிரி நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு விவரம் இதுல நமக்கு தெரிய வருது. இதுல யார் குற்றவாளி? அந்த புரோக்கர் பொன்னுசாமியும் பரசுராமன் மட்டும்தான் இதுல குற்றவாளியா? அவர்கள்தான் மூளையா இருந்திருக்கிறாங்க, அவர்கள்தான் பெரும் பணம் பார்த்திருக்கிறாங்க, அப்பாவி மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க, மறுப்பதற்கில்லை. ஆனா கலைமகள் சபா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் சார்பா இடம் வாங்கப்பட்டிருக்கு. யார் ஒருத்தரும் புதுசா ஒரு இடத்தை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா இடத்தை பத்திரம் பண்ற கையோட வருவாய்த்துறை அதிகாரிகளை அணுகி, VO அணுகி அந்த பத்திரத்தை காமிச்சு அந்த பழைய உரிமையாளர் பெயர்ல இருந்த பட்டாவை தனது பெயருக்கு மாற்றம் செய்வது அப்படிங்கிறது ஒரு இயல்பான நடைமுறை. கலைமகள் சபாவால அது செய்ய முடியாம போனது. ஏன்னா அது வழக்குல சிக்கிருச்சு, அரசனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அதனுடைய உண்மையான உரிமையாளர்கள், அதனுடைய நிர்வாக இயக்குநர்களாக இருந்தவர்கள் அந்த ப்ராசஸை தொடர முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தடை இருந்தது. அப்ப அரசு ஒரு அதிகாரியை நியமித்து அந்த அதிகாரி விழிப்புணர்வோடு இருந்து இது போன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சொத்துக்களை அவர்கள் அடையாளம் கண்டு அதை கைப்பற்றி இருக்க வேண்டும். அது வழக்குக்கு மேல வழக்கு ஓடிட்டு இருக்கே, அவங்களால எப்படி செய்ய முடியும்? இந்த பின்னணியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவர்கள் நல்லா விளையாடி இருக்கிறாங்கிறது தான் இந்த மோசடியினுடைய பின்னணியா இருக்கு. அப்ப நம்ம வேணுகோபால் விவகாரத்தை எடுத்துப்போம். 93-94 அது கலைமகள் சபாவுக்கு வித்ததுக்கான ஆவண எண்கள் இருக்கு, ஆவணத்தின் அடிப்படையில தான் பதிவாயிருக்கு. அப்ப அதே சர்வே நம்பரை போட்டு வில்லங்கம் தேடும்போது இந்த ஆவணம் அதில் வராமல் தப்பித்தது எப்படி? அதற்கு யார் உடந்தையாக இருந்தார்கள்? இதுதான் கேள்வி. அப்ப அந்த சார்பதிவாளருடைய கவனத்திற்கே போகாமல் இது நடந்திருக்குதா? அந்த மாவட்ட பதிவாளருக்கு தெரியாமல் இந்த மோசடி நடந்ததா? வெறுமனே அந்த அலுவலகத்துல வில்லங்கம் பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர் செய்த ஊழல் மட்டும்தானா இது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த பத்திரம் அப்படி பதிவாயிருந்ததுன்னா கூட அந்த ஊழியர் லஞ்சம் வாங்கிட்டு அப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். 100க்கும் அதிகமான பத்திரப்பதிவுகள் குறிப்பா திருச்சி மாவட்டத்துல, அரியலூர் பதிவு மாவட்டத்துல நடந்திருப்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த மோசடி நடைபெற்றதாக சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல குறிப்பா கலைமகள் சபா வழக்குல சிக்கின ஆண்டு தொடங்கி தற்போது வரை கலைமகள் சபா தொடர்பான நிலங்கள் யார் பெயருக்கெல்லாம் கைமாறி இருக்கோ அது தொடர்பான ஒரு விரிவான விசாரணையை நடத்தினால்தான் இதுல நடந்திருக்கக்கூடிய மோசடியினுடைய முழு பரிமாணங்களும் நமக்கு வெளியே வரும். அப்ப அந்த காலகட்டத்துல யாரெல்லாம் சார்பதிவாளர்களா பொறுப்புல இருந்தாங்களோ, யாரெல்லாம் மாவட்ட பதிவாளரா இருந்தாங்களோ, யாரெல்லாம் அந்த சார்பதிவாளர் அலுவலகங்களையும் மாவட்ட பதிவாளர் அலுவலகங்களையும் கையெழுத்திட்டு இந்த சர்வே நம்பரில் எந்த வில்லங்கமும் இல்லை என்று சான்றளித்தார்களோ அந்த அதிகாரிகளை எல்லாமே, அதாவது 2 விதத்துல இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைமகள் சபாவில பணத்தை கட்டிட்டு இடத்தை வாங்கணும்னு ஒரு பிரிவினர் காத்துட்டு இருக்கிறாங்க. இது போன்ற இந்த மோசடிகள்ல சிக்கி பணத்தை கொடுத்துட்டு இடம் கலைமகள் சபா பேர்ல இருக்கிறதுனால பத்திரம் கையில இருக்குது, இடத்தை அனுபவிக்க முடியாம பலர் ஏமாந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு சட்ட ரீதியான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த இடத்துல கோரிக்கையா வைக்கிறோம். இந்த கலைமகள் சபா தொடர்பான அப்டேட்டுகளை தொடர்ந்து நாம்
பேசுவோம். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.